அனைவருக்கும் வணக்கம். தலித் கிறிஸ்தவர்கள் வாழ்வுரிமை மாநாடு வருகின்ற ஆகஸ்ட் 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 4 மணி அளவில் செங்கல்பட்டு கத்தீட்ரல் சர்ச் வளாகத்திலே சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. இந்த தலித் கிறிஸ்தவர்கள் வாழ்வுரிமை மாநாடு ஒரு முக்கிய கோரிக்கையை வலியுறுத்துகிறது. அது என்ன கோரிக்கை என்றால், தலித் கிறிஸ்தவ மக்கள் பட்டியலினத்திலே சேர்க்கப்பட வேண்டும் என்பது. அதாவது இந்து சகோதரர்களுக்கு, பௌத்த சகோதரர்களுக்கு, சீக்கிய தலித்துகளுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த சிறப்பு இடஒதுக்கீடு கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த தலித் கிறிஸ்தவர்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த மாநாட்டினுடைய முக்கிய கோரிக்கை. அரசியல் நிர்ணய சட்டம் 1950ஆம் ஆண்டு பாராளுமன்றத்திலே அறிமுகப்படுத்தப்பட்ட பொழுது அந்த அரசியல் நிர்ணய சட்டம் இந்திய குடிமக்களை மதத்தின் அடிப்படையிலே வேறுபடுத்தக்கூடாது, மதத்தின் அடிப்படையிலே ஏற்றத்தாழ்வு காட்டக்கூடாது என்று வலியுறுத்துகிறது. ஆனால் இது ஒரு முரண்பாட்டை தன்னுள்ளே அடக்கி இருக்கிறதை பார்க்கின்றோம். பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கி இருக்கக்கூடிய தலித் கிறிஸ்தவ மக்கள் பட்டியல் அட்டவணையிலே சேர்க்கப்படவில்லை. இதுதான் ஒரு முரண்பாடானது. பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கின்ற இந்து சகோதரர்கள், சீக்கிய சகோதரர்கள், பௌத்த சகோதரர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் இவர்கள் சேர்க்கப்படாது ஒரு முரண்பாடாகவும் அநீதியாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இது மதத்தின் அடிப்படையிலே வேறுபாடு காட்டக்கூடாது என்பதற்கு முரண்பாடாக இருக்கிறது. எனவே இந்த முரண்பாடு விரைவிலே களையப்பட வேண்டும். 1956 சீக்கிய மதத்தை சார்ந்த தாழ்த்தப்பட்டவர்கள் தொடர் போராட்டம், வீரியமிக்க போராட்டத்தை நடத்தியதால் அரசியல் நிர்ணய சட்டம் திருத்தப்பட்டது. அவர்கள் இந்த சலுகை உரிமையை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றார்கள். அதே போல 1990 அந்த அரசியல் நிர்ணய சட்டம் மீண்டும் திருத்தப்பட்டு புத்த சமுதாயத்தை சார்ந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் இந்த இடஒதுக்கீடு சலுகை கொடுக்கப்பட்டது. இதையெல்லாம் நாம் வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். ஆனால் இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் ஜாதியாலும் தீண்டாமையாலும் திருச்சபைக்குள் நீண்ட நாளாக பொருளாதாரத்திலே மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவருடைய போராட்டம் கடந்த 77 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. இவர்களுக்கு எப்பொழுது மத்திய அரசு, மாநில அரசு செவிசாய்க்க போகிறது என்ற ஒரு கேள்வி நம்ம இடத்தில் இருக்கிறது. இந்த கேள்விக்கு பதில் காணக்கூடிய வகையிலே வீரியமிக்க போராட்டத்தை தொடர்ந்து தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி எடுத்து வருவதை நாம் பார்க்கின்றோம். பல்வேறு குழுக்கள், மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட பல்வேறு குழுக்கள், குறிப்பாக ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் தலித் கிறிஸ்தவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லி இருக்கின்றது. ஆனால் அதையும் மத்திய அரசு பல்வேறு காரணங்களை சொல்லி அந்த நீதி அவர்களுக்கு உடனடியாக கொடுக்காமல் இன்று வரை இழுத்தடிப்பதை பார்க்கின்றோம். இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக செங்கல்பட்டிலே நடக்கின்றது இந்த மாநாடு. சிறப்படைய வேண்டும். போராட்டத்தினால்தான் ஒடுக்கப்பட்ட மக்கள் உயர்வடைந்திருக்கிறார்கள். இந்த சித்தாந்தத்தை மையப்படுத்தி தலித் கிறிஸ்தவர்கள் வாழ்வுரிமை மாநாட்டை ஒருங்கிணைக்க வருகின்ற தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணிக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கூட்டத்திலே தலித் கிறிஸ்தவர்கள் அனைவரும், குறிப்பாக இளைஞர்கள், பெண்களும் இணைந்து தொடர்ந்து போராடி இந்த நீதியை வென்றெடுக்க என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.